Greetings from Elite English Academy. Dear friends, இந்த வீடியோவில் ஜேன் ஆஸ்டனோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாவல் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் 2024-25 நியூ சிலபஸில் வருது. ஃபர்ஸ்ட் ஜேன் ஆஸ்டனை பற்றி பார்த்துடலாம். அவர் 1775 1817 வரைக்கும் இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 42 வருடங்கள் இருந்திருக்கிறார். ஸோ அவங்களுடைய நாவல் எல்லாமே என்ன ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா நாவல்ஸ் ஆஃப் சென்சிபிலிட்டின்னு சொல்லலாம். அதாவது அந்த விமனோட அந்த சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ விமனை என்னென்ன விஷயங்கள் பாதிக்குது, அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் முக்கியம் அப்படிங்கிறத சுற்றி தான் ஜேன் ஆஸ்டனோட நாவல்ஸ் வந்து சுழலுது. ஸோ அவங்களுடைய மேஜர் நாவல்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த நாவலில் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி 1811 பப்ளிஷ் ஆனது. ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் ரொம்ப ஃபேமஸ் 1813, மேன்ஸ்ஃபீல்ட் பார்க் 1814, எம்மா 1816. எல்லா நாவல்ஸ்லேயுமே வந்து ஃபீமேல் தான் ப்ரொட்டகானிஸ்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய மேரேஜ், லவ் லைஃப், அதுக்கப்புறம் சோஷியல் ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி விஷயங்களை சுற்றி தான் அவங்களுடைய நாவல்ஸ் இருந்திருக்கு. அவங்களுடைய நார்த்தாங்கர் ஆபே அண்ட் பர்சுவேஷன் இந்த ரெண்டுமே வந்து போஸ்ட்மஸ் பப்ளிகேஷன் 1818. ஸோ ஒரு இன்கம்ப்ளீட் நாவல் இருக்குது, சாண்டிஷன். தென் அவங்களுடைய எல்லா நாவல்ஸுமே வந்து ரிச்சர்ட் பேண்ட்லி ஸ்டாண்டர்ட் நாவல் சீரீஸில் பப்ளிஷ் ஆகிருக்கு. இது போக இந்த பப்ளிகேஷனுக்கு வந்து இல்லஸ்ட்ரேஷன் யார் பண்ணியிருக்கான்னா ஃபர்டினாண்ட் பிக்கரிங். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஹர். ஸோ பொதுவாக வந்து இந்த அவங்களுடைய அப்ஜெக்டிவ் ஆஃப் ரைட்டிங் த நாவல் பார்த்தோம் அப்படின்னா டிபெண்டன்ஸ் ஆஃப் விமென் ஆன் மேரேஜ். அவங்களால ஒரு முடிவு எடுக்க முடியாது. அவங்க மேரேஜில் முடிவு எடுத்தாலும் அது வந்து ஒரு எக்கனாமிக் செக்யூரிட்டி அதில் கொண்டு வந்து விடும். ஸோ அப்போ வந்து அவங்களுடைய வில் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கடைசியாக உயில் எழுதி வைப்பாங்கள்ல, அதை பேஸ் பண்ணி ஒரு மேல் தான் அவங்களுக்கு தான் ப்ராப்பர்ட்டி வரும். ஸோ மேல் இல்லை அப்படின்னா தான் ஃபீமேல் யாருக்கு வரும். ஸோ அதனால் எப்போவுமே அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாமே அந்த மேல் கேரக்டர்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய மேரேஜும் டிலே ஆகும், இல்லை அப்படின்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு திருமணம் நடக்கும். ஸோ இந்த விஷயங்களை தான் பெரும்பாலும் ஜேன் ஆஸ்டன் அவருடைய நாவலில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த நாவல் பப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். 1811 பப்ளிஷ் ஆகிருக்குது. ஸோ ஃபஸ்ட் அவங்க பப்ளிஷ் பண்ணும்போது அவங்க பேர் இல்லாமல் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த ஃபஸ்ட் பப்ளிஷ் ஆன அந்த டெக்ஸ்ட் பாருங்கள், பை எ லேடி அப்படின்னு தான் அந்த ஆத்தர் வர்ற இடத்துல வந்து போட்டிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த டைமில் வந்து ஃபீமேல் ரைட்டர்ஸை வந்து யாருமே அக்செப்ட் பண்ணலை. ஸோ பண்ணாததுனால ஒருவேளை நேமோட பப்ளிஷ் பண்ணால் சரியாக போகாது அப்படிங்கிறதுனால எ லேடி அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக போட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து இந்த நாவலோட செட்டிங் பார்த்தோம் அப்படின்னா அந்த டியூரேஷன் 1792 1797 அப்ராக்சிமேட்டாக இந்த டைமில். ஏன்னா இந்த டைமில் அந்த சோஷியல் செட்டப், அதுக்கப்புறம் அங்கே இருந்த லா எல்லாமே இதுக்குள்ளே வருது. தீம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பாப்புலர் தீம் தான் மேரேஜ், ஜெண்டர், மணி, இன்ஹெரிட்டன்ஸ், ஸோ வில், இந்த மாதிரி சோஷியல் தீம்ஸ், பொதுவாக விமன் ரிலேட்டட் எல்லா தீம்ஸுமே இந்த நாவலில் இருக்குது. சாரி, அதுக்கடுத்து அனாலிசிஸ்க்கு போயிடலாம். ஸோ இந்த நாவலை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயம். சில திருமணங்கள், சம் மேரேஜஸ் அண்ட் சம் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ், இதை பேஸ் பண்ணி தான் என்டையர் நாவல்ஸும் இருக்குது. ஸோ இதில் வந்து 3 இம்பார்ட்டன்ட் ஃபேமிலிஸ் பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலி 1. இந்த ஃபேமிலி 1ல் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா, அந்த நாவல் ஓப்பன் ஆகும்போது ஹென்ரி டேஷ்வுட் அவர் வந்து டெத் பெட்டில் இருக்கிறார். ஸோ அவருக்கு வந்து 2 கல்யாணம் நடந்திருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மிஸ்ஸஸ் அவங்க வந்து ஃபஸ்ட் மேரேஜ் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் மேரேஜ் மூலமாக அவங்களுக்கு பிறந்த சன் வந்து ஜான் டேஷ்வுட். ஸோ அதுக்கப்புறம் ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறம் ஹென்ரி டேஷ்வுட் 2வது கல்யாணம் பண்ணுறாரு. அதில் யார் அப்படின்னா மிஸ்ஸஸ் டேஷ்வுட்டை கல்யாணம் பண்ணுறாரு. ஸோ பண்ணதுக்கப்புறம் அவருக்கு 3 குழந்தைங்க பிறக்குது. ஒன்று எலினா, இப்போ நாவல் தொடங்கும்போது 19 years old. அடுத்து மரியான், நாவல் தொடங்கும்போது 16 + 17 அந்த மாதிரி இதில் இருக்கிறாங்க. அடுத்து மார்கரெட் 13. ஸோ இப்போ வந்து நாவல் தொடங்கும்போது ஹென்ரி டேஷ்வுட் ஏற்கனவே டெத் பெட்டில் இருக்கிறதுனால சன்னை கூப்பிட்றாரு, ஜான் டேஷ்வுட்.
ஏன்னா அந்த காலத்து ரூல் படி இங்கிலாண்டில் வந்து அந்த இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாமே வந்து பையனுக்கு தான் போகும், ஜான் டேஷ்வுட் தான் போகும். அப்போ அதனால் ஹென்ரி டேஷ்வுட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நீ வந்து உன்னுடைய ஸ்டெப் மதர், அதாவது மிஸ்ஸஸ் டேஷ்வுட்டையும், ஸோ ஹாஃப் சிஸ்டர்ஸ் எல்என்ஆர், மரியான் அண்ட் மார்கரெட் 3 பேருக்கும் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே இவனும் ஓகே அப்படின்னு சொன்ன உடனே அவர் இறந்து போயிறார். இறந்ததுக்கு அப்புறம் வந்து டேஷ்வுட்டுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கும், ஜான் டேஷ்வுட்டுக்கு. அவங்களுடைய ஒய்ஃப் பேர் என்ன அப்படின்னா ஃபேனி ஃபெராஸ். ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நோ பாசிபிளே கிடையாது, இதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டெப் சிஸ்டர் மதருக்கு மணி கொடுக்க முடியாது, அதனால் முதல்ல அவங்கள இங்கேருந்து வெளியேற்றுங்க. ஸோ இங்கே இவங்க எங்கே குடியிருப்பாங்க அப்படின்னா நார்லண்ட் பார்க் அப்படிங்கிற பிளேஸில், இது வந்து சசெக்ஸில் இருக்கும். ஸோ இங்கே குடியிருப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க இங்கே வச்சு அவங்கள பராமரிக்க முடியாது, ஏதோ கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்ட்டு ஃபேனி நெருக்கடி கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ஃபேமிலி. இந்த செகண்ட் ஃபேமிலி பார்த்தோம் அப்படின்னா, ஃபேனி வந்து இந்த ஃபேமிலி தான், செகண்ட் ஃபேமிலி வந்து ஜான் டேஷ்வுட்டை மேரி பண்ணதுனால மிஸ்ஸஸ் டேஷ்வுட் ஆயிடுறாங்க. மிஸ்ஸஸ் ஜான் டேஷ்வுட் ஆகுறாங்க. அதனால் இந்த ஃபேமிலியில் சேர்த்துருக்கோம். ஸோ எட்வர்ட் ஃபெராஸ். ஸோ எட்வர்ட் ஃபெராஸ் யார் அப்படின்னா பிரதர் ஆஃப் ஃபேனி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எட்வர்ட் ஃபெராஸ் வந்து இந்த கேர்ள்ஸ் கூட மூவ் பண்ணுறாங்க. ஸோ எட்வர்ட் ஃபெராஸுக்கும் எலினாருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2 பேருக்குமே ஒருத்தர் பிடிச்சிருக்கு. இது ஒரு சைடு. ரெண்டாவது ராபர்ட் ஃபெராஸ் யார் அப்படின்னா, ராபர்ட் ஃபெராஸ் வந்து எட்வர்ட் ஃபெராஸோட பிரதர். ஸோ அடுத்து வந்து அவங்க அம்மா, 2 பேரோட அம்மா மிஸ்ஸஸ் ஃபெராஸ் வந்து ஒரு விடோ, ரைட். அவங்களுக்கு ரொம்ப பேட் டெம்பர்ட், அவங்களுக்கு ஃபேவரட் சன் யார் அப்படின்னா ராபர்ட். இப்போ எட்வர்ட் ஃபெராஸ் வந்து எலினாரை லவ் பண்ண உடனே ஃபேனிக்கு தெரிஞ்சு போகுது. ஃபேனி வந்து நேராக வந்து மிஸ்ஸஸ் டேஷ்வுட்டை போகிறாங்க. கிட்டத்தட்ட மாமியார் தான். ஸோ மாமியார்கிட்ட போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ உங்கள் பொண்ணு என்னோட தம்பி எட்வர்ட் ஃபெராஸ் கூட சுற்றிக்கிட்டு இருக்கா. ஸோ மை மதர் வில் நாட் அக்செப்ட், என்னோட அம்மாவுக்கு இது பிடிக்காது, அதனால் தயவு செஞ்சு இந்த இடத்துலேருந்து போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. மிஸ்ஸஸ் டேஷ்வுட்டுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடும், என்னடா நம்ம எஸ்டேட்லேருந்து நம்மளையே விரட்டுறாங்க, எங்கே போகிறதுன்னு அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்காது. அந்த டைமில் ஒரு ஹாப்பி நியூஸ் வருது. என்ன அப்படின்னா, சார் ஜான் மிடில்டன் யார் அப்படின்னா மிஸ்ஸஸ் டேஷ்வுட்டோட கசின், ஒரு டிஸ்டன்ட் கசின். ஸோ அவங்களுக்கும் லெட்டர் எழுதியிருப்பாங்க சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி. அவங்க வந்து இவருக்கு வந்து பார்டன் பார்க் அப்படிங்கிற பிளேஸில் வந்து ஒரு எஸ்டேட் இருக்குது, அது வந்து ஒரு மாடஸ்ட் எஸ்டேட். ஸோ அதனால் வந்து இவங்க என்ன இன்விடேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, மிஸ்ஸஸ் டேஷ்வுட் அப்புறம் அந்த கேர்ள்ஸ் வந்து இங்கே வந்து தங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து தங்கிக்கலான்னொடனே இமீடியட்டாக மிஸ்ஸஸ் டேஷ்வுட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து பார்டன் பார்க்குக்கு போகிறோம் அப்படின்ட்டு. போகிறதுக்கு முன்னாடி எலினாருக்கும் எட்வர்ட் ஃபெராஸ்க்கும் ஒரு இன்டிமேசி இருக்குது. ஸோ மிஸ்ஸஸ் டேஷ்வுட் எட்வர்டை வந்து நீங்கள் பார்டன் பார்க்குக்கு வாங்க அப்படின்ட்டு இன்வைட் பண்ணிவிட்டு போவாங்க. இப்போது இந்த டைமில் மணி கொடுக்கணும். ஏற்கனவே ஜான் டேஷ்வுட் வந்து அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி மணி கொடுக்கணும். அவன் ரொம்ப மினிமம் அமௌண்ட் கொடுத்து நீங்களாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா நீங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் தான் நான் உங்களை பாதுகாக்க முடியும், நீங்கள் இங்கே விட்டு வெளியே, ஸோ அவன் தான் வெளியே போக சொன்னது, ஆனால் நீங்கள் வெளியே போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஒன்றும் மணி எதுவும் கொடுக்காம அவங்கள அனுப்பிச்சி விட்டுறான். இது வந்து ஒரு பக்கம் போகுது. இப்போ எட்வர்ட் ஃபெராஸ் வந்து வருவார் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க, ஆனால் அவங்க புது பிளேஸ்க்கு வர்றதே இல்லை. ஸோ இப்போ இந்த சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, மரியன் த செகண்ட் டாட்டர் ஸோ அந்த செகண்ட் டாட்டர் வந்து கர்னல் பிராண்டன் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் கர்னல் பிராண்டனுக்கு வயசு 35, இந்த மரியானுக்கு வந்து 17 தான். அப்போது இந்த டைமில் வந்து கொஞ்ச நாள் அந்த ரிலேஷன்ஷிப் போகுது, அப்புறம் அது பிரேக் ஆயிடுது. அதுக்கப்புறம் மரியான் வந்து ஜான் வில்லோபி, ஸோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்னென்னா, அவங்க மரியான் வந்து ரெயினில் போகும்போது, மலைக்குள்ளே போகும்போது காலை கொஞ்சம் உடச்சிக்குவாங்க. அந்த ஜான் வில்லோபி, அவர் அப்போ ஸ்ட்ரேஞ்சர், அவர் வந்து மரியானா அப்படியே தூக்கிட்டு மரியானோட வீட்டுக்கு போவாங்க, அங்கே எங்கே அந்த பார்டன் பார்க்கில். இப்போ அதுலேருந்து அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உடனே அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கும் போது திடீர்னு அவர் கிளம்பி போயிடுறாரு. எங்கே போனாருன்னு எந்த தகவலும் இல்லை. இப்போ 2 சிஸ்டர்ஸுக்குமே கிட்டத்தட்ட ஹார்ட் பிரேக் ஆன மாதிரி இருக்குது. இப்போ வந்து 2 சிஸ்டர்ஸுமே வந்து லண்டனுக்கு ஒரு அசைன்மெண்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு. அந்த சார் ஜான் மிடில்டன் இருக்காங்கல்ல, ஜான் மிடில்டன்
ஒய்ஃப் வந்து மிஸ்ஸஸ் மிடில்டன். ஸோ இவங்களோட மாமியார் மிஸ்ஸஸ் ஜென்னிங்ஸ் யார் அப்படின்னா லேடி மிடில்டன்ஸ் மதர். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு டாட்டர் இருக்கிறாங்க, பால்மர் அப்படின்ட்டு, மிஸ்ஸஸ் பால்மர் அப்படின்னு ஒரு டாட்டர். அவங்களுக்கு குழந்தைங்க இருக்குது. ஸோ அவங்கள அக்கம்பெனி பண்ணுறது அந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கு ஆட்கள் தேவைப்படும். ஸோ அப்போ வந்து மிஸ்ஸஸ் ஜென்னிங்ஸ் என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா, த கேர்ள்ஸ் எலினாரும் மரியானும் வந்து மிஸ்ஸஸ் ஜென்னிங்ஸ் வீட்டுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, கொஞ்சம் ஏர்ன் பண்ண மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொப்போசல் வருது. உடனே இந்த மதரும் இந்த கேர்ள்ஸ் ஏற்கனவே ஹார்ட் பிரேக்கில் தானே இருக்காங்க அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ இப்போது அந்த ஸ்டோரி போய்கிட்டே இருக்குது. கடைசியாக வந்து எட்வர்ட் ஃபெராஸ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு வந்து லூசி அப்படிங்கிற ஒருத்தவங்க கூட என்கேஜ்மெண்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறான். இது வந்து பெரிய ஷாக். யாருக்கு? எலினா. ஸோ அவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே நாங்கள் 2 பேரும் ஏற்கனவே மியூச்சுவல் கன்சென்ட் இருக்குது அப்படின்ட்டு சொன்ன உடனே ஸோ எலினார் ஓகே நோ அதர் கோ அப்படின்னு. இப்போ அடுத்து யார் வர்றான்னா ஜான் வில்லோபி வந்துட்டு எனக்கு அடுத்த கல்யாணம் வேற ஒரு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 2 சிஸ்டர்ஸுக்குமே வந்து பெர்மனண்ட்டாக அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து லூஸ் ஆன மாதிரி ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, ஏன் எட்வர்ட் வந்து எட்வர்ட் வந்து லூசி அப்படிங்கிற ஒருத்தர் லேடியை தான் விரும்புவாங்க. ஆனால் மதர் என்ன சொல்லிடுவாங்க, மிஸ்ஸஸ் ஃபெராஸ் இன்னொன்று நீ அவங்களெலாம் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ பண்ணக்கூடாதுன்னு சொன்ன உடனே என்ன செய்யணும், 4 இயர்ஸ் கிட்ட அந்த என்கேஜ்மெண்ட் அப்படியே பெண்டிங்காகவே இருக்கும். இந்த டைமில் திடீர்னு ஒரு நியூஸ் வருது. என்ன அப்படின்னா, ஸோ எட்வர்டுக்கு வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்கும். அவருக்கு எந்த ஜாபுமே இருக்காது. இப்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்லிடுவாங்க மிஸ்ஸஸ் ஃபெராஸ்னால், நீ வந்து எட்வர்டுக்கிட்ட நீ வந்து இவங்கள லூசியை மேரி பண்ணால் உனக்கு வந்து எந்த இன்ஹெரிட்டன்ஸும் கிடையாது அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு ஜாப் இருக்காது. அப்போது லூசி வந்து ஜாப் இல்லாத ஒரு ஆளை கல்யாணம் பண்ணுறதுக்கு தயங்குவாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு ப்ரீஸ்டாக ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து இடம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த யார் அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா, கர்னல் பிராண்டன்ட்ட சொல்லி எலினார் தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இப்போது அந்த சரி ஓகே இந்த டேட்டு மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 2 சிஸ்டர்ஸுமே ஒரு ஹார்ட் பிரேக்கை வந்து எதிர்பார்த்து இருப்பாங்க. அப்போ திடீர்னு ஒரு நியூஸ் வரும். என்ன அப்படின்னா, எட்வர்டுக்கும் லூசிக்கும் கல்யாணம் முடியாது, லூசி வந்து ராபர்ட்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு வரும். இப்போ ஏற்கனவே ராபர்ட்டுக்கு வேற ஒரு லேடி கூட என்கேஜ் ஆகிருக்கும். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, ராபர்ட் வந்து லூசியை பார்க்குறதுக்காக ஒரு பிளேஸ்க்கு வந்து போயிட்டுருப்பார். எதுக்காக அப்படின்னா, லூசிக்கிட்ட போய் சொல்லி என் பிரதர் எட்வர்டு ஃபெராஸை விட்டுரு, எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல. ஆனால் இந்த ப்ராசஸில் ராபர்ட்டும் லூசியும் தே ஃபால் இன் லவ் அண்ட் தே கெட் மேரிட். அப்போது எட்வர்ட் வந்து மறுபடி எலினார்ட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணி அந்த மேரேஜ் வந்து ஓகே ஆகுது. இதுக்கப்புறம் ஏற்கனவே ஜான் வில்லோபிக்கு வந்து வேறு கல்யாணம் ஆயிரும். ஸோ வேறு கல்யாணம் ஆன உடனே அதுக்கப்புறம் அவர் போயிடுவார். அந்த டைமில் கர்னல் பிராண்டன் ஸோ மறுபடி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு இந்த கேர்ள்ஸோட ஃபேமிலி ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பார். குறிப்பாக மரியானுக்கு வந்து அடுத்த ஒரு சிவியர் ஃபீவர் வந்துடும். அப்போ சிவியர் ஃபீவர் வரும்போது வந்து கர்னல் பிராண்டன் தான் ஸோ அவங்க அம்மாவை கூப்பிட்றதுக்கு அந்த பார்ட்டன் பார்க்குக்கு போய் இவங்க ஏற்கனவே லண்டனில் இருக்கிறாங்கல்ல, ஸோ அதனால் வந்து அங்கேருந்து மறுபடி போய் அம்மாவை கூப்பிட்டு வரும்போது கர்னல் பிராண்டன் வந்து மிஸ்ஸஸ் டேஷ்வுட் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய 2வது பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, முடிஞ்சால் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் வந்து மதர் சொல்கிறாங்க, இப்படி வந்து அவர் உன்னைய கல்யாணத்துக்கு கேட்குறாரு. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து விருப்பம் இருக்காது. அதுக்கப்புறம் வர வழியில் ஒரு 2 வருஷம் கழித்து கர்னல் பிராண்டனும் மரியானும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா எத்தனை மேரேஜ் நடந்திருக்கு அப்படின்னா 2 முக்கியமான மேரேஜ். ஸோ ஃபஸ்ட்டு மேரேஜ் வந்து எலினாருக்கும் எட்வர்ட் ஃபெராஸ்க்கும் நடக்குது. செகண்ட் மேரேஜ் யாருக்கு நடக்குது அப்படின்னா மரியானுக்கும் கர்னல் பிராண்டனுக்கும் நடக்குது. 3வது மேரேஜ் யாருக்கு அப்படின்னா ராபர்ட் ஃபெராஸ்க்கும் லூசிக்கும் நடக்குது. இது போக வந்து வில்லோபிக்கு வேற ஒருத்தவங்க கூட கல்யாணம் நடக்குது. ஸோ இதுதான் முக்கியமான கேரக்டர்ஸ். அதுக்கப்புறம் ஷார்ட் சம்மரி. ஸோ இதில் மற்ற கேரக்டர்ஸும் இருக்கிறாங்க. மிஸ் கிரே, ஸோ கடைசியாக வில்லோபி மரியானா விட்டுட்டு மிஸ் கிரேயை தான் மேரேஜ் பண்ணுவாங்க. மிஸ் வில்லியம்ஸ் இது அனதர் கேரக்டர். ஸோ மிஸ் வில்லியம்ஸ் யார் அப்படின்னா கர்னல் பிராண்டனோட அடாப்டட் டாட்டர்.
கர்னல் பிராண்டனுக்கு ஏற்கனவே எலிசா அப்படிங்கிற ஒரு லேடி கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஆனால் ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கர்னல் பிராண்டனை வந்து ஃபாரினுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த லூசியில் அந்த எலிசாங்கிற கேர்ளை வந்து கர்னல் பிராண்டனோட பிரதருக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. அப்புறம் 2 வருஷம் கழித்து அவங்க டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க. டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த எலிசா ஒரு ஃபாலன் உமனாக ப்ராஸ்டியூட் மாதிரி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை தான் மிஸ் வில்லியம்ஸ். அப்போது கர்னல் பிராண்டன் இந்தியாவிலேருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஒர்க் பண்ணியிருப்பார். இந்தியாவிலேருந்து இங்கே வரும்போது லவர் வந்து ஆல்மோஸ்ட் டெத் பெட்டில் இருப்பாங்க. ஆனால் மிஸ் வில்லியம்ஸ் அவங்கள வந்து வேற ஒரு ஹோமில் விட்டு கேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 13-14 வயசு இருக்கும்போது அவங்கள வந்து ஜான் வில்லோபி வந்து செட்யூஸ் பண்ணிடுவான். ஸோ இதுதான் மிஸ் வில்லியம்ஸோட இது. அடுத்து மிஸ்ஸஸ் ஸ்மித். ஸோ மிஸ்ஸஸ் ஸ்மித் வந்து வில்லோபிஸ் ஆண்ட். அவங்க தான் வில்லோபியோட ஃபினான்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அடுத்து மிஸ்ஸஸ் பாமர் வந்து மிஸ்ஸஸ் ஜென்னிங்ஸோட டாட்டர். தென் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து மிஸ்டர் பாமர். அவர் வந்து ரொம்ப நல்ல அமைதியான மனுஷன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டீல் சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டீல் சிஸ்டர்ஸ் வந்து கெஸ்ட்டாக ஜென்னிங்ஸோட எஸ்டேட்டுக்கு வருவாங்க. மிஸ் ஸ்டீல் அண்ட் லூசி ஸ்டீல். தென் மிஸ் மார்டன். இவங்க தான் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் பர்சன் இந்த நாவல். ஏன் அப்படின்னா மிஸ் மார்டனை வந்து ஃபஸ்ட்டு எட்வர்டுக்கிட்ட மேரேஜ் பண்ணுறதுக்காக ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ராபர்ட் கூட என்கேஜ்மெண்ட் ஆகும். ராபர்ட்டை கடைசியாக லூசியை கல்யாணம் பண்ணுறதுனால இவங்களுக்கு கல்யாணம் ஆகாமலேயே இருப்பாங்க. ஸோ தென் அடுத்து டாக்டர் ஹாரிஸ் தான் மரியான் வந்து ரொம்ப சிக்காக இருக்கும்போது அவங்கள டென்ட் பண்ணி ரெக்கவர் பண்ண வைப்பாங்க. ஆன் தி ஹோல் இந்த நாவல் பார்த்தோம் அப்படின்னா சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி, த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தி கேர்ள்ஸ். ஸோ நாவலோட தொடக்கத்திலேயே அந்த எலினார் ரொம்ப சென்சிபிளாக மெச்சூர்டு கேர்ளாக இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த 2வது பொண்ணு மரியான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்மெச்சூராக ஒரு ரூட் பிஹேவியரோடு இருப்பாங்க. ஸோ கடைசியாக வந்து ஒரு மெச்சூர்டு கேர்ளாக அவங்க எமான்சிபேட் ஆவாங்க. இதுதான் இந்த நாவலோட ஷார்ட் சம்மரி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாவலோட ஷார்ட் சம்மரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே நேரத்தில் வெறும் தமிழ் சம்மரியை மட்டும் வச்சுக்கிட்டு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிக்க உதவுமே தவிர காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து இன்கம்ப்ளீட் தான். இதோட டீட்டெயில் சாப்டர் வைஸ் அனாலிசிஸ் எங்களுடைய மெயின் கோர்ஸில் இருக்குது. நீங்கள் ஒருவேளை இதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். we will help you with the registration process. Thank you. All the best. Have a nice day.